இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பில் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டோட வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, எரேமியா 40 அதிகாரம் 4 வசனம். எரேமியா 40:4 இவ்வளவு அழகா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஸோ எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இப்போதும் உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். ஸோ எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை, அன்பான வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஸோ இதை ஆண்டுடைய அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறிஞ்ச பிள்ளைகளுக்கு சரி, ஏதோ ஒரு காரியத்தில் கை இடப்பட்ட விலங்குகளைப் போல, அதாவது வசனம் அழகாக சொல்லுது, கைகளில் இடப்பட்ட விலங்குகளைப் போல. ஸோ தப்பு பண்ணால் கையில் விலங்கு போட்டு நம்ம காவல்துறையினர் நம்மளை கைது பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் செஞ்சுருக்கிறான், கையில் இடப்பட்ட விலங்குகள் போட்டிருக்கிறாங்க, ஸோ கையை கட்டி ஒரு விலங்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ கையிடப்பட்ட விலங்குகள்ன்றது நீ எந்த பாவத்திலெல்லாம் கையிடப்பட்ட விலங்குகளைப் போல கட்டப்பட்டிருக்கிறாயோ, என்ன காரியத்தில் கூனி குறுகி போய் கட்டப்பட்டிருக்கிறாயோ, என்ன பிரச்சனை விலங்குகளைப் போல, அதாவது உன்னை சுற்றி உன்னை லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ, அந்த காரியத்திலிருந்து, அது கடன் பிரச்சனையான விலங்கிடப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை போராட்டம் என்ற ஒரு விலங்கிடப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை நிம்மதி இல்லாத ஒரு காரியத்தை விலங்கிடப்பட்டிருக்கலாம், என்ன காரியத்தை நீ லாக் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னை அன்லாக் பண்ணி உனக்கு நன்மையானதை தரது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மேல் பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். கடன் பிரச்சனை வராத மாதிரி நான் உன்னை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். நிந்தனை வராத மாதிரி பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். போராட்டம், அவமானங்கள், அசிங்கங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீட்டெடுத்து நான் உன்னை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். நீ என்னை நம்பி வா. ஸோ வசனம் அழகாக சொல்லுது, அந்த விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, நீ என்ன பாவமான காரியத்தில் விலங்கிடப்பட்டிருந்தாலும், நீ லாக் பண்ணியிருந்தாலும், அதுலேருந்து உனக்கு அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி உன்னை கிருபையாய் உன்னுடைய சிறையிறப்பையெல்லாம் மாற்றி உன்னை தரித்திரத்துலேருந்து மீட்டெடுத்து உனக்கு நன்மையானது மாத்திரம் தரது இல்லாமல் நான் இனிமேல் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. நீ எப்பேற்பட்ட பாவங்கள், துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை செய்திருந்து நீ சிறைச்சாலைக்கே போயிட்டு வந்து இனிமேல் என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேற போகிறேன், இனிமேல் எப்படி என் வாழ்க்கையில் நன்மையான நான் பார்க்க போறேன், இவ்வளவு அசிங்க அவமானம் வந்துச்சு, விலங்கிடப்பட்ட வாழ்க்கை போல, தரித்திரம் போல என் வாழ்க்கை இருக்கு, நீ அங்கலாய்ச்சி கண்ணீரோடு நீ கஷ்டப்பட்டு இருந்தா உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உனக்கு இடப்பட்ட எல்லா விலங்கிலிருந்து இன்னைக்கு நான் உனக்கு விடுதலை தரேன். உன் சிறையிறப்ப நான் மாத்துறேன். இனிமேல் நல்ல மனுஷனை நான் மாற்ற விரும்புறேன். நான் உன்னை பத்திரமா பாதுகாக்க விரும்புறேன். என் வார்த்தையை ஏற்றுக்கோ. உன் மனசை என்கிட்ட தான். சுத்தரித்தத்தோடு வாழ இரும்பு. சுத்தரித்தத்தோடு நீ வாழ விரும்பும் போது உன்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்து உன்னை பரிபூர்ணமாக நடத்தணும் என்று சொல்றாரு. ஸோ இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்ம பத்திரமா பாதுகாக்கிற கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால அவரையே நம்பி வாழ்வோம். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம்ம குடும்பங்களில் வருகிற நாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ வைப்பாராக. ஆமென்.